நவகிரகங்களில் சனி பார்வை என்பது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க. சனி அந்த கிரகம் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும். 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்த்தாலும் சனி தனது 7வது பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பது கடுமையான கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி பார்வை எந்த வீட்டுக்கு இருக்கோ அந்த வீட்டுக்கான பலனை அடைவதில் சற்று தாமத நிலை உண்டாக்கும். ஒரு ஜாதகருக்கு லக்னத்தை குரு பார்த்தால், அதாவது குரு பார்த்தா நல்லது, சனி பார்வை லக்னத்துக்கு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் எல்லாமே தாமதமாகக்கூடிய அமைப்புகளும், உடலில் ஏதாவது ஒரு சின்ன குறை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கும். சனி பார்வை 2ஆம் வீட்டுக்கு இருந்தால் குடும்ப ஒற்றுமை பாதிக்கும். சனி பார்வை 3ஆம் வீட்டுக்கு இருந்தால் உடன் பிறந்தவர்களால் அனுகூலங்கள் அடைவதில் ஒரு சில இடையூறுகளை கொடுக்கும். சனி பார்வை 4ஆம் வீட்டுக்கு இருந்தால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மந்த நிலை, அடுத்து ஒரு சொத்துகள் அமையறதில் கொஞ்சம் தாமத நிலையை ஏற்படுத்தும். சனி பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருக்கின்ற போது பூர்வீக வழியில் அனுகூலங்கள் அடைவதில் ஒரு சில இடையூறுகளை ஏற்படுத்தும். சனி பார்வை மட்டும் 6ஆம் வீட்டுக்கு இருக்கக்கூடாதுங்க. 6ஆம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தால் அவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். வாங்கிய கடனை எளிதில் அடைக்கிறதுல ஒரு சில தடங்கல்கள் ஏற்படுகிறது. பொதுவாக எதிரிகளை கண்டு அஞ்சக்கூடிய அமைப்புகள், எதிரிகளால் நிறைய தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். சனி பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருந்தால் திருமணம் தாமதமாகக்கூடிய அமைப்புகள், காலகாலத்தில் திருமணம் நடக்காமல் காலதாமதமாக நடக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை குறைவை கொடுக்கும். சந்தேக ஒரு புத்தியை கொடுக்கும். ஒரு ஆண் ஜாதத்தில் 7ஆம் வீட்டை சனி பார்த்தால் மனைவியை பார்த்து சந்தேகப்படக்கூடிய அமைப்புகளும், மனைவி ஜாதத்தில் ஒரு பெண் ஜாதத்தில் 7ஆம் வீட்டை சனி பார்த்தால் கணவனுடைய நடவடிக்கைகளை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாக்கும். சனி பார்வை 8ஆம் வீட்டுக்கு இருக்கிறது நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கும். ஏன்னா ஆயுள்காரகன் சனி ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கும். சனி பார்வை 9ஆம் வீட்டுக்கு இருந்தால் தந்தைக்கு சில சோதனைகள், எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையினை உண்டாக்கும். சனி பார்வை 10ஆம் வீட்டுக்கு இருந்தால் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பினை உண்டாக்கும். கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலையினை உண்டாக்கும். உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகளை ஏற்படுத்தும். சனி பார்வை 11ஆம் வீட்டுக்கு இருந்தால் அடைய வேண்டிய லாபத்தை அடைவதில் இடையூறுகளும், 12ஆம் வீட்டுக்கு இருந்தால் நிம்மதியற்ற ஒரு உறக்க நிலையும் வீண் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய